48 மணி நேரத்தில் அவர் சண்டையை முடிக்கிறேன்னு சொன்னாங்க, திரும்பி 3 நாளில் முடிக்கிறேன்னு சொன்னாங்க. 30 நாள் ஆகியும் உன்னால் சண்டையை முடிக்க முடியல. இப்போ இராணுவத்தை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இருக்கு. ட்வின் டவர் அட்டாக் பண்ணது அவன் ஈரான் தான் பின்புலமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான். வெக்கமாக இல்லை? இந்திய உயிர்களை கொன்ற ஒரு போர் குற்றவாளியை புகழும் ட்ரம்ப்புக்கு நான் ஒபாமாவுக்கு நான் வந்து சப்போர்ட்டர் இல்லை. பட் சர்ச்சில் இஸ் a third rate element. பெங்கால் ஃபேமிலிக்கு முக்கியமான காரணமே அந்த ஆள் தான். பேர் எடுக்கும் போதே ரத்தம் கொதிக்குது. எத்தனை பேர் இறந்தாங்க தெரியுமா பெங்கால் ஃபேமிலியில்? சரி, மினா பள்ளிக்கூடத்தின் மேலே 170 சிறார்களை, அதுவும் பெண் சிறார்களை கொன்றது வந்து எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும் உங்களால்? கார்கைலாண்ட்லேயே எங்கே கண்ணி வெடி வச்சிருக்கான்னு தெரியலையே. கால் வைக்கிறனாலாம் கண்ணி வெடியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு இராணுவமும் அந்த போரை ஜெயிக்கிறது மிக கடினம். இந்த பாடத்தை இந்தியாவும் ஒரு முறை கற்றுக்கொண்டது. 1987 ஆபரேஷன் பவன் ஸ்ரீலங்கா. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம் ஜெயின் சார். ஆக்சுவலாக இப்போ ஈரான் வந்து இப்போது பெரிய சுச்சுவேஷனில் மாட்டிருக்கிறதா வந்து எல்லாருமே சொல்கிறாங்களே. அதாவது அமெரிக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் சுச்சுவேஷனில் மாட்டிருக்கு. அதாவது இருக்கக்கூடிய எல்லா சோர்ஸுமே யார்கிட்ட மாட்டியிருக்காங்க? ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட மாட்டிருக்கு. அமெரிக்கா ஈரான் கிட்ட மாட்டிருக்கா இல்லை ஈரான் அமெரிக்கா கிட்ட மாட்டிருக்கா? ஈரான் தான் சார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டக் ஆயிருக்கு. இப்போ யூஏஇ கூட சொல்லியிருக்காங்க, நாங்கள் இத்தனை ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கோம், இத்தனை தாக்குதல் பண்ணியிருக்கோம். சரி, எல்லாம் பண்ணாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன் ஈரானுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள்? நான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணல. அடிப்படையாக ஒரு போருக்கு சில குறிக்கோள்கள் இருக்கிறது. இது எப்படின்னா, நான் வந்து போன வாட்டி 54 சீட்டு வாங்கினேன், இந்த வாட்டி 99 சீட்டு வாங்கினேன், அதான் நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. குறிப்பிட்டு நான் யாரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. தெரியுது சார். அது விக்ட்ரி இல்லை. விக்ட்ரி என்றது என்னடான்னா, ஒன்று ஸ்ட்ராட்டஜிக், இன்னொன்று டாக்டிக்கல். ஆமாம், டாக்டிக்கல் லெவலில் ஈரானோட போர் புரியும் தன்மையை அழிச்சிருக்கீங்க. ஆமாம், முதல் நாளே வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய கிளாசிஃபிகேஷன் டாக்டரினில் படிப்போம் நாங்கள். ஒரு நாட்டின் தலைமையை அழித்து விட்டால் அந்த நாடே வந்து ஈஸியாக கைப்பற்றிடலான்னு சொல்லிட்டு தலைமை அழிச்சிங்க. என்ன தலைமை அழிச்சிங்க? 86 வயதான குமேனியை அழித்து விட்டு 56 வயதான குமேனியை அதிகாரத்துக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க. இது பேர் ஜெயிக்கிறதா? சரி, ஈரான்கிட்ட அணுகுண்டு இருக்குது, உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இருக்குது, 440லேருந்து 460 கேஜி யுரேனியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதை பிடிச்சிட்டிங்களா? அவங்க ஏவுகணைகள் திறனை நாங்கள் வெகுவாக குறைத்து விட்டோம், இல்லாமலேயே பண்ணிட்டோம், ட்ரோன்கள் இதை வந்து நாசப்படுத்திட்டோம்னு சொன்னீங்க. பண்ணிட்டீங்களா? அவங்க கிட்டத்தட்ட 350 லான்ச்சர் வச்சுருந்தாங்க, 1/3 நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொன்னீங்க. சரி, ஆனால் அவங்க அட்டாக் பண்ணுறது நிறுத்தலையே. 9000 அட்டாக் வந்து அமெரிக்கா பண்ணியிருக்குன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. 9000 அட்டாக் பண்ணியும் ஈரானில் ஒற்றுமையை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கீங்க. அந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற அங்கீகாரத்தை இன்னும் வலிமைப்படுத்தியிருக்கீங்க. ஈரான் போர் புரியும் அந்த அந்த என்ன சொல்கிறது, தாக்குப்பிடிக்கும் தன்மையும் போர் புரியும் தன்மையும் இன்னும் அதிகப்படுத்தியிருக்கீங்க. 48 மணி நேரத்தில் அவர் சண்டையை முடிக்கிறேன்னு சொன்னாங்க, திரும்பி 3 நாளில் முடிக்கிறேன்னு சொன்னாங்க. 30 நாள் ஆகியும் உன்னால் சண்டையை முடிக்க முடியல. இப்போ இராணுவத்தை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ சொல்லுங்கள், நான் ஈரானை சப்போர்ட் பண்ணுறேன்னா இல்லை அமெரிக்காவை வந்து கேள்வி கேட்குறேன்னா? குறிக்கோளற்ற போர்களை ஏற்படுத்தியது உங்கள் தவறு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இனி பீட் அக்ஸத் மேலே அலகேஷன் வந்திருக்கு, அவங்களோட போர் மந்திரி மேலே. என்ன அலகேஷன் தெரியுமா? இன்சைடர் ட்ரேடிங் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. இன்சைடர் ட்ரேடிங் என்ன தெரியுமா? கரெக்டாக பிப்ரவரி மாதம் அவரோட ஸ்டாக் புரோக்கரான மார்கன் ஸ்டான்லி வந்து பிளாக் ராக் அணுகி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை வாங்கிறதுக்கு டிஃபென்ஸ் இதில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ போர் வரும்ன்ட்டு முன்கூட்டியே கணித்து தானே நீங்கள் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வளரும்னு சொல்லிட்டு அதில் பணம் போடணும்னு நினச்சிங்க. இதுக்கு முன்னாடி ஜனவரி 29 லாக்கெட் மார்டின் இண்டஸ்ட்ரி கூட புதுசாக தார்ட் இன்டர்செப்டர் மிசைல்ஸை பண்ணுறதுக்கு 200 தான் அவங்க கெப்பாசிட்டின்னா அதை 400 அதிகப்படுத்துறதுக்கு டீல் சைன் பண்ணாங்க பென்டகன். டாட்ஸை கனெக்ட் பண்ணி பாருங்கள். 2 மினிட்ல 2 மினிட்ஸில் ட்ரம்ப் அறிவித்து இந்த போர் வந்து சீஸ்ஃபயரை எட்டி கொண்டு இருக்கிறது, நான் 5 நாளைக்கு நான் தள்ளி வைக்கிறேன்னு சொன்னேன். 2 நிமிஷத்தில் ஷேர் மார்க்கெட் டக்குன்னு ரைஸ் ஆச்சு. அதில் ட்ரம்ப்போட ஒரு குடும்பத்தினருக்கு $500 மில்லியன் வரைக்கும் லாபம் அடைந்தார்கள். ஸோ பீட் அக்ஸத் பண்ணியிருக்கிறது இன்சைடர் ட்ரேடிங். போர் எப்போ தொடங்க போகிறாங்க, எப்போ முடிக்க போகிறாங்க, யார் மேலே எப்போ தாக்குதல் நடக்கும் போது எல்லாம் தெரிஞ்சே நீ வந்து வாங்க போகிறேன்னா அது இன்சைட் ட்ரேடிங். வார் ப்ராஃபிட்டேரிங், மற்றவர்கள் உயிரை கொன்று அதில் நீ பணம் சம்பாதிக்க பார்க்கறது.
நெக்ஸ்ட்டு நீ இந்த மற்ற வேலைகள் பண்ணியிருக்காங்க பாருங்க, ட்ரம்ப் குடும்பத்தினர் சம்பாதிக்கிறது. நான் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்பு, நான் உள்ளே போயிட்டு ஈரானோட கர்க் ஐலாண்டை பிடிச்சிருவேன், நான் அதை அழிச்சிருவேன், இதை அழிச்சிருவேன், அந்த தீவை பிடிச்சிட்டா. ஏன்னா ட்ரம்ப்புக்கு இஸ் டெஸ்பரேட், ஏதோ ஒரு குறிக்கோளை அடைய வேண்டும், ஏதோ ஒரு ஈரானோட நிலப்பரப்பை பிடிச்சாதான் அவர் வெளியே வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறு உண்டு. அதனால தான் இப்போ போருக்கு மெயின் பிரச்சனையே என்னடான்னா, இப்போ யாரால போர் தொடங்கிச்சுன்னு பார்த்தா பீடெக்ஸத் மேலே கையை காட்டிட்டார். பீடெக்ஸத் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ போரை விட்டு வெளியே வந்தால் பீடெக்ஸத்துக்கு ஒன்றும் அப்போ பீடெக்ஸத் ரிசைன் பண்ணிட்டு போகிறார். ட்ரம்ப் ரிசைன் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதனால ஏதோ ஒன்று பிடிச்சாகணும். அவர் எதை பிடிப்பார்? கர்க் ஐலாண்டா? கர்க் ஐலாண்டு எங்கே இருக்குது? ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்க்கும் கர்க் ஐலாண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நார்த்தில் இருக்குது. அது கிட்டத்தட்ட பர்ஷியன் கல்ஃபோட நார்த்தன் பார்ட்டில் இருக்குது, ரொம்ப உள்ளே இருக்குது. ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் இங்கே கீழே இருக்குது, யுஏஇ கிட்ட வரும் அது. ஸோ அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது? ஸோ அங்கே ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்லேயே ஹார்மோஸ் ஐலாண்ட் இருக்குது, காசிம் ஐலாண்ட் இருக்குது, கிஷ் ஐலாண்டுன்னு ஒன்று ஐலாண்ட் இருக்குது, லார்ஜ் டூம் ஸ்மால் டூம் இருக்குது, அப்மூசா இருக்குது. எதை கைப்பற்ற போகிறாங்கன்னா குறிப்பிட்டு ஹார்மோஸை, கிஷ்ஷை, காசிமை கைப்பற்ற முடியும், கர்க்கை கைப்பற்ற முடியும், மற்ற ஐலாண்ட்ஸையும் கைப்பற்றும். 30 ஐலாண்டுகள், 30 தீவுகள் இருக்காங்க. அதில் இந்த தீவுகளை தான் இவங்க கைப்பற்றதுக்கான பெரும் முயற்சி எடுப்பாங்க. சரி, அந்த தீவை கைப்பற்றிட்டாங்க, அந்த தீவை அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது மேலே இவங்க யூஎஸ்எஸ் ட்ரிப்போலி போய் லேண்ட் ஆகுது, யூஎஸ்எஸ் பாக்ஸர் போய் லேண்ட் ஆகுது, 82nd ஏர்பான் டிவிஷனை இறக்குறாங்க. 8000 பேரை, போன வாட்டியே நான் சொன்னேன் 8000 பேரை வச்செல்லாம் ஒரு நாடை பிடிக்க முடியாதுன்னு. பெட்டகனோட அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு கொடுத்த ப்ரீஃபிங், அதாவது அவருக்கு கொடுத்த அறிக்கையில் போர் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி ஈரானை நம்ம கைப்பற்ற முடியும்னு கொடுத்த அறிக்கையை வெளியே லீக் ஆயிருக்கு வாஷிங்டன் போஸ்ட்டில். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, போர் 18 மாதம் வரை நடந்தால், 18லேருந்து 24 மாதம் நடந்தால் நம் போரை ஜெயிக்க முடியும், ஈரான் நிலப்பரப்பை கைப்பற்ற முடியும். அதுக்கு குறைந்தது 2 லட்சம் அமெரிக்க இராணுவ வீரர்கள் தேவை. உயிர் சேதம் கிட்டத்தட்ட 15 முதல் 20,000 பேர் உயிரிழப்பார்கள். இதெல்லாம் பிரசிடென்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் 100% உத்தரவாதம் இல்லை. ஏன் உத்தரவாதம் இல்லைன்னு சொல்கிறேன், ஈராக்கில் அமெரிக்கா அனுப்பி வச்ச படை வீரர்களோட எண்ணிக்கை 2லேருந்து 2.5 லட்சம் பேர். ஆப்கானிஸ்தானில் 1 லட்சம் பேர் ஒரு போர் வீரர்கள் அனுப்புனது. வியட்நாமில் 5 லட்சம் பேர் அனுப்புனாங்க. இந்த போர்கள் எல்லாம் அமெரிக்கா ஜெயிக்கலை. ஆமாம், நிலப்பரப்பை பிடிச்சாங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு வரலாறு சொல்லும். எவ்வளோ உயிர் சேதத்தை அமெரிக்கா சந்திக்க வேண்டியதாக ஆயிடுச்சுன்னு சொல்லும். அது இன்சர்ஜென்சி கான்ஃப்ளிக்டாக மாறும். இன்சர்ஜென்சி கான்ஃப்ளிக்டாக அமெரிக்க இராணுவத்தால் ஜெயிக்க முடியாது. அந்த நிலப்பரப்பில் இருக்கிற மக்கள் அமெரிக்க இராணுவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அமெரிக்காவிற்கு உயிர் சேதங்கள் வளரும். வியட்நாம் கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான், ஆப்கானிஸ்தான் கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான், ஏன் ஈராக் கற்றுக் கொடுத்த பாடமும் அதுதான். 3 வாரத்தில் பாக்தாதை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அமெரிக்கா உயிரிழப்புகள் தொடர்ந்தது. ஆப்கானிஸ்தானில் சொடக்கு போடுற டைமில் உள்ள நுழைஞ்சிட்டாங்க காபூல் உள்ள. ஃபாக்ஸ் நியூஸ் என்னடான்னா அப்பட்டமாக போய் சொல்லுது, ட்வின் டவர் அடிக்கிறதுக்கு ஈரான் தான் உதவி செய்ததுன்னு சொல்லிட்டு. முகமது அட்டா உட்பட எல்லாரும் ட்ரைனிங் எடுத்ததே அமெரிக்காவில் தான் சொல்லிட்டு, அதுக்கு முக்கியமான காரணம் மூளையாக செயல்பட்டது ஐமன் அல் ஜவாரியும் அல்கொய்தாவோட தலைவர், அன்றைய தலைவருமான ஒசாமா பின் லாடன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒசாமா பின் லாடன் வீடியோவே வெளியிட்டான், நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஈரான் தான் பண்ணிச்சுன்னா ஈரானுக்கும் ஒசாமா பின் லாடனுக்கே ஆகாது. ஈரான் என்ன சொல்லிச்சு அன்னைக்கு, அமெரிக்காவுக்காக நான் வேணுமுன்னா நான் உங்களுக்கு துணை நின்று ஆப்கானிஸ்தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து கைப்பற்றலாம், அங்கே இருக்கிற ஆட்சி மாற்றத்தை எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஈரான் அன்னைக்கு அமெரிக்காவுக்கு சாதகமாக பேசின நாட்டை இன்னைக்கு போயிட்டு அமெரிக்கா வாய் கூசாமல் ட்வின் டவர் அட்டாக் பண்ணது ஈரான் தான் பின்புலமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறேன். வெக்கமாக இல்லை? மக்களுக்கு என்னதான் பழசை மறந்துட்டாலும் இவ்வளோ தூரத்துக்கு நான் வளர்ந்துருவாங்க. அப்போ ஏன் ஒசாமா பின் லாடனை கொன்னேன்? போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். ஸோ இந்த காரணங்களுக்காக இப்போ கர்க் ஐலாண்டை போய் பிடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய டீசல்னேஷன் பிளான்ட் அழிச்சிடலாம், தண்ணி சுத்திகரிப்பாலே பவர் ஜென்ரேஷன் பிளான்ட் அழிச்சிடலாம். ஈரான் திருப்பி அடிச்சான்னா மொத்த பிராந்தியத்தையும் தானே அடிப்பான். இப்போ எல்லா இடத்தையும் அடிச்சாண்டான்னா அப்போ அமெரிக்கா என்ன கோரிக்கிறது, என்ன எதிர்பார்க்குறாங்க? மொத்த பிராந்தியத்தையும் இருள் சூழ்ந்த பகுதியாகவும் தண்ணி இல்லாத ஒரு பகுதியாகவும் ஒரு பாலைவனமாகவும் கிட்டத்தட்ட 1900s இல்லை 1850 ஒரு 150 வருடம் பின்னோக்கி செல்ல வேண்டும் அந்த பகுதின்னு சொல்லி நினைக்கிறாங்களா? இதுதான் இவங்களோட போர் குறிக்கோளா? பொலிட்டிக்கல் ஆப்ஜெக்டிவ் நாட் கிளியர். அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. பொருளாதார மாற்றத்தை, இன்னும் சொல்ல போனால் எல்லோருக்கும் இருந்த அந்த ஜலசந்தியை ஈரானுக்கு மட்டுமே சொந்தமான ஜலசந்தியாக ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை மாற்றிய வரலாறு அமெரிக்காவுக்கு மட்டும்தான் சொந்தம். நான் பாட்டு சிவனேன்னு போயிட்டு வந்தேனடா.
ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் காரி துப்புறாங்க ட்ரம்ப். இது போதாதுன்னு சொல்லிட்டு அவங்க அணு இதை நான் அழிச்சிருவேன் கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. கெரால்ஃபோர்டை எடுத்துகிட்டு வந்தேன், அது கடைசியில் ரிப்பேர் ஆகி எங்கேயோ போய் நிற்கிது. அப்ரஹாம் லிங்கன் எடுத்துகிட்டு வந்தால் அது எங்கேயோ போய் நிற்கிது. இன்னைக்கு 8000 படை வீரர்களை நீ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே விடுறதால, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் அந்தந்த நாட்டில் எவ்வளோ படை வீரர்கள் உள்ளே விட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஈரானுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு. இத்தனை பேர் பலிக்கடாக்களா? இதனால தான் நோ கிங்ஸ் ப்ரொட்டஸ்ட்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு எதிராக அமெரிக்காவிலேயே ப்ரொட்டஸ்ட் எதிர்ப்பு வலுத்துள்ளது. அவரை டிராக்குலா மாதிரி பொம்மை போட்டு, பல்லு பெருசாக போட்டு, ரத்தம் கசிகிற மாதிரி பொம்மை போட்டு வச்சுருக்காங்க. ஹிட்லர் மீசை வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஏன்னா நோபல் பிரைஸ் கொடுக்கலன்னு ஒப்பாரி வைக்கிறாரு அவர் வேற. ஆமாம் சார், ஒபாமா இஸ் பேட் பிரசிடென்ட், ஒஸ்ட் பிரசிடென்ட். ஆமாம், ஒபாமா ஒஸ்ட் பிரசிடென்ட். ஏன்னா சர்ச்சில் மாதிரி ஒரு கொடிய அரக்கனை, இந்திய உயிர்களை கொன்ற ஒரு போர் குற்றவாளியை புகழும் ட்ரம்ப்புக்கு நான் ஒபாமாவுக்கு நான் சப்போர்ட்டர் இல்லை. பட் சர்ச்சில் இஸ் அ தேர்ட் ரேட் எலிமெண்ட். பெங்கால் ஃபேமிலிக்கு முக்கியமான காரணமே அந்த ஆள் தான். பேர் எடுக்கும் போதே ரத்தம் கொதிக்குது. எத்தனை பேர் இறந்தாங்க தெரியுமா பெங்கால் ஃபேமிலியில்? இன்ன வரைக்குமே இந்தியன் ஹிஸ்டரியில் ஒரு பிளாக் மார்க் சார், பெரிய பிளாக் மார்க் பெங்கால் ஃபேமிலி. இங்கே உற்பத்தியான உணவு தானியங்களை ஷிப்மெண்ட்டை யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போர் நடக்கிறது தான் முக்கியம், இங்கே எவன் சத்தா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சவன் தான். இந்தியர்கள் தங்களை ஆட்சி புரியும் தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இந்தியன்ஸை லோவா எஸ்டிமேட் பண்ணா. இஸ் அ ரேசிஸ்ட். அப்படிப்பட்ட ஒருத்தரை ஃபாலோ பண்ற ட்ரம்ப் எப்படி இருப்பாரு? பிரிட்டனுக்கு வேணும் என்றால் சர்ச்சில் அவர் மாதிரி ஒரு தலை சிறந்த ஆக சிறந்த தலைவர் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இஸ் அ வார் கிரிமினல். ஹிட்லர் எவ்வளவு பெரிய வார் கிரிமினலோ அதுக்கு நிகரான வார் கிரிமினல் சர்ச்சில். இந்தியாவுக்கு என்றுமே சுதந்திரம் வழங்கக்கூடாதுன்னு சொன்ன ஒருத்தர். ஸோ ஹவு கேன் ட்ரம்ப் சே தட் சர்ச்சில் வாஸ் த பெஸ்ட் மேன்? ஓகே, ஜெர்மனியை வென்றுட்டா பெஸ்ட் மேன் ஆயிடுவாங்களா? சரி, ஜெர்மனியை வென்றாங்க இல்லை, ஜெர்மனியை வென்ற பிறகு அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் ஏன் எடுத்துகிட்டு வந்து நாசால நீயே சேர்த்துக்கிட்ட? இன்னைக்கு இருக்கக்கூடிய உன்னோட மொத்த தொழில்நுட்பமும் ஜெர்மன் நாசிக்கள் இருந்து வந்தது தானே. யூ ஆர் ஆஸ் ரேசிஸ்ட் அஸ் சர்ச்சில். அங்கே கருப்பின மக்களை நீ எப்படி ட்ரீட் பண்ணுற? அங்கே இமிக்ரேஷன்ன்ற பேர்லால மற்ற ஸ்பானிஷ் மக்களை, மற்ற இந்திய மக்கள் மீது தாக்குதல்கள் வலுத்துள்ளன அமெரிக்காவில். உன்னோட கையாளாகாதனத்தை நீ மறைச்சிக்கிறதுக்கு நீ மற்ற நாடுகள் மீது போர் புரியறதுக்கு போற. சரி, மினா பள்ளிக்கூடத்தின் மேல 170 சிறார்களை, அதுவும் பெண் சிறார்களை கொன்றது எந்த விதத்துல நியாயப்படுத்த முடியும் உங்களால? 2 அமெரிக்க அதிகாரிகளோட போட்டோ வலம் வருது பாத்தீங்களா? அந்த சம்பவத்துக்கு ஆணையிட்ட கப்பல் படை அதிகாரிங்களை, அவங்கள போர் குற்றவாளிகள் தீர்மானிச்சு நீ அவங்களுக்கு பனிஷ் பண்ண முடியறதுக்கு உனக்கு தெம்பும் திராணியும் துப்பும் இருக்கா? உலகத்தில் இருக்கிறவனெல்லாம் வார் கிரிமினல்ன்ற ஃபர்ஸ்ட் வார் கிரிமினல்ஸ் ஆர் அமெரிக்கன்ஸ். ஏஜென்ட் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்பனை எடுத்துட்டு போயிட்டு வியட்நாம் மேல சரமாரியா வீசி எத்தனை பேரை கொண்டாங்க. இன்னி வரைக்கும் அதோட தாக்கம் வியட்நாம்ல இருந்துகிட்டு இருக்கு. ஒகினாவா ஐலாண்டை பிடிச்சி ஜம்ப் பண்ணி தீவா ஜம்ப் பண்ணி வந்துட்டு கடைசியில் ஒகினாவா பிடிச்ச அப்புறம் கூட ஜப்பான் சரண்டர் ஆகாட்டி நாகசாக்கி ஹிரோஷிமா மேல குண்டு போட்ட நாடு எந்த நாடு? அணு ஆயுதத்தை உலகத்துல ஒரே முறை பயன்படுத்திய நாடு, மக்களை கொன்ற நாடு அமெரிக்கா. அவங்க மனித இனத்தை பத்தி பேசுறது கேலி கூத்து. அதுவும் ட்ரம்ப் மாதிரி மெக்லோமேனியாக் பேசுவது இன்னும் பெரிய கூத்து. ஸோ லெட்ஸ் செட் தி பெட்டர் அபவுட் திஸ் இடியட் கால் ட்ரம்ப். பட் இருந்தாலுமே இப்போ ட்ரம்ப் அந்த 10 நாள் எதுக்காக லீவ் விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸுமே அந்த இடத்துல கொண்டாந்து இடக்கி இப்போ ஏர்ஃபோர்ஸ் எவ்வளோ பேர்? 10,000 பேரா? 8,000 பேரா? கார்கை ஐலாண்டை பிடிக்கின்ற ஒரு ஐடியாவில். சரி, கார்கை ஐலாண்டை உள்ள போன அப்புறம் ஈரான் கார்கை ஐலாண்டை பிடிச்ச அப்புறம் நான் தான் சொன்னேன் மொத்த பகுதி இருள முழுகடிச்சிருவாங்க. கார்கை ஐலாண்ட்லயே எங்க கண்ணி வெடி வச்சிருக்கான்னு தெரியலையே, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அப்போ அமெரிக்க வீரர்கள் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அமெரிக்கன் ஒரு கம்பெனி, அதாவது ஒரு மெரைன் பெட்டாலியன் என்பது 3 கம்பெனி அடங்கியது. 300 பேர் இருப்பாங்க மேக்சிமம் போனால். ப்ளஸ் டேங்க், லைட் டேங்க்ஸ் ஒரு 17 டேங்க் இருக்கும். ப்ளஸ் ஆக்சிலரி யூனிட்ஸ், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற யூனிட்டுங்க இருக்கும். உள்ளே போகுதுன்னா எத்தனை பேர் உள்ளே போகிறாங்க? ப்ளஸ் ஹெலிகாப்டர் மூலமாக எத்தனை பேரை நீங்கள் இறக்க போகிறீங்க? ஒரு ஹெலிகாப்டர் கன்ஷிப்பை ராக்கெட் லான்ச் மெசைலை வச்சு அடித்தாங்கன்னா, ஷோல்டர் லான்ச் மெசைலை வச்சு ராக்கெட்டை வச்சு அடித்தாங்கடான்னா ஒரு ஹெலிகாப்டரில் 20 பேர் போகிறாங்க, 24 பேர் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் போகிறாங்கடா. அது கீழே விழுதுனா 24 உயிர் காலி. இப்போ வேற இவனுங்க ஸ்பிளிண்டர்ஸ் வச்சிருக்கானுங்க ஈரான், அங்கங்கே வச்சிருக்கானுங்க. இன்னைக்கு கார்கை ஐலாண்டில் எல்லா ஐலாண்ட்லேயும் ஸ்பிளிண்டர் மோட்டார்ஸ் மேலே போய் தெரிக்கும். இந்த மோட்டர் தெரிச்ச உடனே அதுலேருந்து குண்டுகள் ரிலீஸ் ஆகும்.
குண்டுகள் ரிலீஸ் ஆன உடனே அந்த குண்டு வந்து ஆளையும் கொல்லலாம், பேராஷூட்டையும் தொலை போடலாம். ஏற்கனவே உங்கள் இன்டர்வியூவில் சொன்னதுதான், உயிர் சேதம் பெருத்த உயிர் சேதம் நடக்கக்கூடும். சரி, இஸ்ஃபாகானுக்குள்ளே போயிட்டு நியூக்ளியர் மெட்டீரியல் அங்கே எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியாமல் எங்கே போய் நீ தேடுவே? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்றாய் ஞான தங்கமேன்னு சொல்லிட்டு கொத்த மாட்டிப்பாங்க அங்கே போயிட்டு. சார், வி மஸ்ட் நாட் ஃபர்கெட், ஈரான் இஸ் a சிவிலைசேஷனல் ஸ்டேட். எப்படி இந்தியர்கள் வந்து அந்நியர்கள் வந்து உள்ளே வந்தாங்கன்னா மற்ற நாட்டை சேர்ந்தவங்க வந்து இந்தியா மீது படையெடுத்து வரும்போதோ இல்லை சைனாவோ இல்லை பாகிஸ்தானோ மற்ற நாடு இந்தியாவை டார்கெட் பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்க வந்து எல்லா பேதத்தையும் மறந்து போயிட்டு ஒன்றாயிடுவானோ, அதே போல் ஒரு தன்மை கொண்ட நாடு தான் ஈரான். கலாச்சாரம் வளம் கொண்ட நாடு. அவ்வளோ ஈஸியெல்லாம் அவங்க அடிப்பணிய மாட்டாங்க. இத்தனை நாள் 30 நாள் தாக்குதலில் என்ன அவஸ்தைப்பட்டாலும் அவங்களா கிளர்ச்சியில் ஈடுபட்டு அரசாங்கத்தை மாற்றிருப்பாங்க. நீ 48 மணி நேரம் அடிச்சுட்டு தலைமை அடிச்சுட்டு நீ சும்மா விட்டுருந்தேன்னா ஏதோ நடந்திருக்கும். அதை விட்டு 30 நாள் தொடர்ந்து அடிக்க போகவே மக்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க பார்த்தீங்களா அரசு பின்னாடி. சரி, இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் ட்ரம்ப்போட ஏவல் நாய்களான செல்லப்பிராணிகள் ஒரு நாடு இருக்குது நம்ம பக்கத்தில். எதுக்கு உருவாச்சுன்னு தெரில, எதுக்கு இருக்குன்னு தெரில. சார், அவங்க தான் மீடியேஷன் பண்ண போகிறாங்க. என்ன மீடியேஷன் பண்ணாங்க? வெங்காயம். நேற்று காலைல தொடங்கி நேற்று சாயங்காலத்தில் தான் முடிச்சிட்டாங்க. சரி, மீடியேஷன் பண்ணுறாங்க. சண்டை போடுற அமெரிக்காவோட டீமும் இல்லை, இஸ்ரேலோட தரப்பும் யாரும் இல்லை, ஈரானோட தரப்பும் யாரும் இல்லை. அப்போ யாருக்கு தான்? ஈஜிப்டு, துருக்கியே, பாகிஸ்தானு, சவுதி அரேபியா, இவங்க 4 பேர் தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. யாருமே இல்லை அந்த கடையில் யாருக்கு டீயாத்த வந்து உட்காந்துட்டு இருந்தானுங்க. ஈரான் வந்து போடான்னு சொல்லிடுச்சு. மார்க்கோ ரூபியோ 4 கண்டிஷன் போட்டிருக்காரு. உங்களோட விமானப்படையே இல்லை அடிப்படையாக ஈரானுக்கு, அதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும். உங்களோட கப்பல் படையை கட்டுப்படுத்தணும். கப்பல் படையை அழிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட. அடுத்து அவங்களோட தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வந்து உற்பத்தியை குறைக்கணும், இல்லை தடுக்கணும், அறவே தடுக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரோன்கள் உற்பத்தியை நீங்கள் நிறுத்தணும். இங்கே எங்கேயாவது நியூக்ளியர் இதை பற்றி பேசியிருக்காங்களா, இல்லை ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசியிருக்காங்களா, இல்லை ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் திறக்கிறத பற்றி பேசியிருக்காங்களா? மார்க்கோ ரூபியோ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. அந்த 3 பற்றி பேச்சே இல்லை. பீடெக்ஸை என்னடான்னா அங்கே ஆட்சி மாற்றம் எடுத்துகிட்டு வருவோம், அவங்களை அணு ஆயுத நாடு இல்லாமல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ட்ரம்ப் என்னடா ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை வந்து திறந்து வைங்க திறக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ உங்களோட குறிக்கோள் இல்லை. 3 பேரும் ஒரே அரசாங்கத்தில் இருக்கீங்க. ஒருத்தர் பிரதமர், ஒருத்தர் ஜனாதிபதி, அமெரிக்கா ஜனாதிபதி, இன்னொருத்தர் வந்து அவரோட போர் மந்திரி, இன்னொருத்தர் வந்து அவரோட உள்துறை மந்திரி, வெளியுறவுத்துறை மந்திரி, ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இந்த 3 பேருக்குமே ஒருமித்த கருத்து இல்லை. இஸ்ரேல் லெபனான் நுழைஞ்சு அடி பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க லெபனானில். பிகாஸ் தேர் லைன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரெச்டு, லாஜிஸ்டிக் சப்ளை லைன்ஸ் ஆர் ஸ்ட்ரெச்டு. எனிமி டெரிட்டரிக்குள்ளே போகிறது ஈஸி. எனிமி டெரிட்டரியில் சப்போர்ட் வேணும், லோக்கல் பாப்புலேஷன் சப்போர்ட் வேணும், அப்போ தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஃபுல்லாக சவுத்தில் லெபனானுக்குள்ளே போனப்புறம் இஸ்ரேலோட சப்ளை லைன் ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு. அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியாது. அங்கே இருக்கிற ட்ரூப்ஸ் வந்து லோக்கல் பாப்புலேஷன் அவங்களுக்கு எதிராக நிற்குது. அப்போ ஹிஸ்புல்லா வந்து ஈஸியாக அவங்கள ஸ்ட்ரைக் பண்ண முடியுது. ஏன்னா லோக்கல் பாப்புலேஷன் எப்போ ஒரு முழு நேர போர் உள்நாட்டு போராக மாறுதோ அப்போது எந்த ஒரு இராணுவமும் அந்த போரை ஜெயிக்கிறது மிக கடினம். இந்த பாடத்தை இந்தியாவும் ஒரு முறை கற்றுக்கொண்டது. 1987 ஆப்ரேஷன் பவன் ஸ்ரீலங்காவில் நாம் கற்றுக்கிட்ட பாடம் தான் அது. அமெரிக்கா பல முறை அந்த பாடத்தை கற்றுக்கொண்டாலும் அதை செயல்படுத்த தவறுகிறது. ஸோ இஸ்ரேலும் அதே போல் தான். 82 லெபனானுக்குள்ளே போனாங்க, ரிட்டர்ன் வந்தாங்க. 2006 போனாங்க, ரிட்டர்ன் வந்தாங்க. இப்போ போகிறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன போல் அவங்களோட பீரங்கிகள் கிட்டத்தட்ட 100 பீரங்கிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாவோட தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. டெல் அவீவ் வந்து டெய்லி தாக்கப்படுது, கெமிக்கல் பிளான்ட் தாக்கப்படுது, உயிர் சேதம் பெருத்துக்கிட்டே போகுது. இஸ்ரேலோட நிலப்பரப்பு இவ்வளோ பெரிய தாக்குதல்களை அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. இன்னொரு பக்கம் காசா கிட்ட அவங்க நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய 1,00,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை வந்து இந்த பக்கம் லெபனான் பக்கம் திருப்பி அமைச்சாங்கன்னா காசாவில் ஹமாஸ் ஆக்டிவேட் ஆகும். எத்தனை ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ண போகிற? ஹவுத்திகள் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சுற்றி இஸ்ரேல் கட்டி தான் போல சார். ஹவுத்திகள் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் இஸ்ரேல் வந்து ஒரு கிளியர் கட் பிளானோட போல. நேற்று சவுதி அரேபியாவோட பிரின்ஸ் சுல்தான் பேச முந்தா நேற்று தாக்குனதில் $500 மில்லியன் விலையுள்ள அவாக்ஸ் விமானம் காலி. அதுக்கு முன்னாடி 5 ரீஃபியூலிங் விமானங்கள் காலி, F-16 விமானம் காலி, F-18 விமானம் வந்து தகர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அது அடி வாங்கிச்சுன்னு தெரியும். F-35 சேதப்படுத்தப்பட்டுள்ளது. F-15கள் அதுக்கு முன்னாடியே சேதப்படுத்தப்பட்டன.
இன்னைக்கு ஈரானோட வான்வெளியில் போயிட்டு இவங்களால தாக்க முடியுதே தவிர்த்து கடல் வழியிலேருந்து எந்த தாக்குதலும் ஏற்படுத்த முடியல. ஏன்னா அப்ரஹாம் லிங்கன் அதை அங்கிட்டு, கெரால்ட் ஃபோல்ட் இங்கிட்டு அப்படின்னு சொல்கிற லெவலில் இருக்குது. ஸோ எதுவுமே பக்கத்தில் இல்லை. சரி, ஈரான் மீது கார்கை லேண்ட் இந்த தீவுகளை பிடிச்ச அப்புறம் ரீசப்ளை எப்படி பண்ண போகிறீங்க? 3 நாள் அந்த ஃபோர்ஸ் தாக்கு பிடிச்சிருப்பாங்க ட்ரை ரேஷனை வச்சுக்கிட்டு. ட்ரை ரேஷனாக பிஸ்கெட்டு, சாக்லேட்ஸு, ஜூஸு இதை வச்சு 3 நாள் தாக்கு பிடிக்கலாம். அம்யூனிஷன் 3ஆவது நாள் 72 மணி நேரத்துக்கு அப்புறம் கண்டினியூஸாக அதை வந்து கைப்பற்றணும்னா, கண்டினியூஸாக அதை வந்து ஹோல்டு பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி பண்ண போகிறீங்க? எங்கேருந்து ரீசப்ளை வரும்? பர்ஷியன் கல்ஃபில் வந்து ஈரானோட கட்டுப்பாடு மிக நீண்ட கட்டுப்பாடு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈராக்கே வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு அடிபணிந்த ஈராக்கே இன்று ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஷிய கல்ஃப் வந்து ஷியா நாடுகளுக்கும் சன்னி இஸ்லாம் நாடுகளுக்கும் ஒரு பிரிவை உண்டாக்குறது தான் இந்த பர்ஷியன் கல்ஃப். இது நடுவில் போயிட்டு நீங்கள் இந்த சைடு போயிட்டு படையெடுத்தீங்கன்னா இன்னைக்கு சவுதி சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவன் பேக்கப் கொடுக்கணும்னா ஈரான் அவனையும் அடிப்பான், உன்னையும் அடிப்பான். எங்கேருந்து உங்களுக்கு சப்ளை வரும்? அது இன்சர்ஜென்சி வார மாதிரி சொன்னா, உள்நாட்டு போகிற மாதிரி சொன்னால் ஒவ்வொரு இன்ச்சும் சண்டை போட வேண்டியது இருக்கும், ஒவ்வொரு ஸ்கொயர் யார்டும் சண்டை போட வேண்டியது இருக்கும், உயிர் சேதம் வலுக்கும். இந்த உயிர் சேதங்களுக்கு அமெரிக்கா தயாரா? சரி, ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸை திறக்கணும், அதை இது பண்ணணும்னா ஈரான் வந்து இன்னைக்கு இப்போது 70% ஆஃப் த பிளான் ஹஸ் பீன் அப்ரூவ்ட். எவ்வளோ வந்து வரி போடணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸ்க்கு ஒவ்வொரு கார்கோ ஷிப்புக்கும் ஒவ்வொரு மாதிரியா சார்? ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு மாதிரியான வரி டிசைட் பண்ணியிருக்காங்க. 70% பிளான் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தகவல்கள் கசிக்கின்றன. இப்படி இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸை வந்து இவங்களால எப்படி நிறுத்த முடியும்? இல்லை ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸை இவங்க எப்படி திறக்க முடியும்? நிறுத்துறதுன்னு சென்ஸ் ஈரானோட கட்டுப்பாட்டை எப்படி நிறுத்த முடியும், எப்படி திறக்க முடியும்? வாய்ப்பில்லை ராஜா, இப்போதைக்கு வாய்ப்பில்லை. ஈரான் வந்து இதுவரைக்கும் 10 பேரோட ஜலசந்தியாக இருந்ததை ஈரானோட ஜலசந்தியாக மாற்றின ஒரே பெருமை ட்ரம்ப்புக்கு மட்டும் சேரும், வேறு யாருக்கும் சேராது. இன்னொரு பக்கம் முகமது பின் சல்மானை கிஸ்மை டேஷ் டேஷ்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் சார். இன்னும் கூட கொஞ்சம் கூட அதை பற்றி வெக்கம் இல்லாமல் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சவுதி அரேபியா. ஏன்னு எனக்கு புரியல. ஸோ இது வந்து பீடெக்ஸட் சொல்கிறது போல் கிறிஸ்துவம் ஜெயிக்கும், ஏனென்றால் இயேசுநாதர் எங்கள் பக்கம் இருக்கிறாருன்ட்டு பேச்சு சொல்லியிருக்காரு. கிறிஸ்துவம் ஜெயிக்கும் அப்படின்னா அப்போ ஜெர்மனி ஏன் வந்து உங்க கூட சேர மாட்டேங்குது, ரஷ்யா ஏன் சேர மாட்டேங்குது, இங்கிலாந்து ஏன் சேர மாட்டேங்குது, யூகே ஏன் வந்து உங்கள் பக்கம் சேரமா? அவங்கெல்லாம் கிறிஸ்துவ நாடு. நான் கடைசியாக கேட்குற வரைக்கும் அவங்க கிறிஸ்துவ நாடு தான். ஆமாம் சார். அவங்கெல்லாம் ஏன் வந்து நியூட்ரலாக இருக்காங்க? சரி, அது போனால் போகுது. சரி, இது யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கான போராக இருந்தால் மொத்த முஸ்லீம்கள் ஒரு பக்கம், ஷியா சுன்னி தாண்டி ஒரு பக்கம், யூதர்களுக்கு ஒரு பக்கம் சண்டை போட்டிருக்கும். இல்லை, இது சன்னி இஸ்லாமுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைக்கும் ஷியா இஸ்லாமுக்குள்ளே இருக்கிற பிரிவினைக்கும் யூதர்களுக்குமான போராக மாறி இருக்கு. இங்கே வந்து கிறிஸ்துவத்தை வந்து ஒரு பீடெக்ஸத்தை எடுத்து பேசுறது, கிறிஸ்துவ கோட்பாடை எடுத்து பேசுறது வந்து அமெரிக்காலேயே பல்வேறு தரப்பினர் அதை வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு கார்டினல் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பாம் சண்டே நடந்தது. பாம் சண்டே ஜெருசலத்தில் அங்கே அந்த இடத்துல அலோவ் பண்ணல இஸ்ரேலிய அரசாங்கம் பாம் சண்டே நடத்துறதுக்கு. இது கிறிஸ்துவ நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் மீது. ஸோ இதுதான் நிறைய தவறுகள் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேல் பக்கம் இருந்தும். ஈரான் செய்யக்கூடிய தாக்குதல்கள் இஸ்ரேலின் நிலப்பரப்பின் மீதோட இஸ்ரேலின் மக்கள் அதிகம் வசிக்கிற இடங்கள் மீது தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் மக்களோட உயிரை நீங்கன்னு பார்க்கறது இல்லை, அவங்க உங்கள் மக்களோட உயிரை பார்க்கறது இல்லை. நெத்தனியாவு கரப்ஷன் ஸ்கேண்டல்லேருந்து வெளியே வரத்துக்கும், நெத்தனியாவு வந்து அவர் தவறுகள்லேருந்து அவரை காப்பாற்றிக்கிறதுக்கும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்பாக டெசிஷன் எடுத்துட்டு ஒரு தப்பை கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணிட்டு இருக்காரு. ஈரான் வந்து ஒரு ஹார்ட்லைன்லேருந்து இன்னொரு ஹார்ட்லைன் பாஸ்டருக்கு போயிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு முடிவிலேருந்து இன்னொரு முடிவுக்கு அவங்க எட்டிகிட்டு இருக்காங்க. வில் ஃபைட் டில் த எண்டுன்னு சொல்லிட்டு. இதால் உயிர் சேதங்கள் அதிகரிக்குமே தவிர்த்து கம்மியாகாது, பொருளாதாரம் பாதிக்குமே தவிர்த்து கம்மியாக போகிறது இல்லை. இன்னொரு தரம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு கேலன், அதாவது கிட்டத்தட்ட 4 லிட்டர் பெட்ரோல் $400 கிட்ட, $3.97 கிட்டத்தட்ட $4. இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட $100 வருதா இல்லையான்னு பாருங்கள். இந்தியாவில் என்ன பெட்ரோல் விலை விற்குதோ அந்த பெட்ரோல் விலை தான் அமெரிக்காவில். இந்தியாவில் பெட்ரோல் உற்பத்தி இல்லை, அமெரிக்காவில் பெட்ரோல் உற்பத்தி இருக்குது.
விலைவாசி உயர்வு அமெரிக்காவில் தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரம்ப்புக்கு துப்பில்லை. அங்கே அமெரிக்கர்கள் கேள்வி கேட்குறது ஜெராட் குஷ்னரையும் ஸ்டீவ் விட்காஃபும் யாரை கேட்டு இவங்களெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்கணும், அமெரிக்க மக்களின் பிரதிநிதிகளாக உங்களை யார் இவங்களை ஆக்க சொன்னாங்க? இதுக்கான பதில்கள் ட்ரம்ப்பிடம் இல்லை. ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபிரான் ஒப்பந்தத்திற்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார்.